திமுகவின் கோட்டையாக மாறியது கரூர். கலைஞரின் பொற்கால ஆட்சியை வழங்குவோம். செந்தில் பாலாஜி நெகிழ்ச்சி. கரூர் மாவட்டத்தில் திமுக சார்பில் 4 தொகுதிகளில் வேட்பாளர்களும், அதிமுக சார்பில் 3 தொகுதிகளில் அதன் கூட்டணி கட்சியான பாஜக ஒரு தொகுதியிலும் போட்டியிட்டன. அதன் அடிப்படையில் கரூர் தொகுதியில் செந்தில் பாலாஜி, அரவக்குறிச்சி தொகுதியில் இளங்கோ, கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் சிவகாம சுந்தரி, குளித்தலை தொகுதியில் மாணிக்கம் ஆகியோர் திமுக சார்பில் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவுக்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தலவாபாளையத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று வாக்கு எண்ணிக்கை துவங்கியது. முதல் திமுக வேட்பாளர்கள் அரவக்குறிச்சி இளங்கோ, கிருஷ்ணராயபுரம் சிவகாம சுந்தரி, குளித்தலை மாணிக்கம் ஆகிய 3 வேட்பாளர்களும் தொடர்ந்து முன்னணியில் இருந்தனர். கரூர் தொகுதி வேட்பாளர் செந்தில் பாலாஜி, அதிமுக வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதி நிலவரப்படி கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் திமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். இன்று அதிகாலை 3 மணி அளவில் அந்த தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலரிடமிருந்து வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை வழங்கினார். சான்றிதழ்களை பெற்ற பிறகு திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் கூறுகையில், மக்கள் மகத்தான வெற்றியை திமுகவிற்கு வழங்கி உள்ளனர். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியிலும் திமுகவுக்கு வெற்றி கிடைத்துள்ளது. மக்கள் அளிப்பை வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பொற்கால ஆட்சியை தமிழகத்துக்கு வழங்குவோம் என தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு தளபதி நல்லாசியோடு கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணாபுரம், குளித்தலை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பை 4 வேட்பாளராக எங்களை அறிவிக்கப்பட்டு நடந்து முடிந்த சட்டமன்றத்தினுடைய முதல் தேர்தலில் மாண்புமிகு தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று கரூர் மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் மாண்புமிகு தளபதி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் அன்பிற்கும் போன்றதற்குரிய திரு மஞ்சனூர் பி.ஆர். இளங்கோ அவர்களுக்கும், கரூர் சட்டமன்ற தொகுதியில் எனக்கும், கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் திருமதி சிவகாம சுந்தரி அவர்களுக்கும், குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் திரு மாணிக்கம் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இன்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் வெற்றி சான்றிதழை நாங்கள் 4 பேரும் பெற்றிருக்கின்றோம். மாண்புமிகு தளபதி அவர்களை நேரில் சந்தித்து அந்த சான்றிதழை கொடுத்து ஆசி பெற இருக்கின்றோம். தமிழகத்தினுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி என்பதை தமிழக வாக்காளர் பெருமக்கள் உறுதி செய்திருக்கின்றார்கள். தளபதி மீது மாண்புமிகு தலைவர் தளபதி மீது நம்பிக்கை வைத்து தமிழகத்தில் பொற்கால ஆட்சியை தலைவர் கலைஞர் ஆட்சியை தமிழகத்தில் நடத்த வேண்டும். தமிழக மக்கள் குறிப்பாக மத்திய அரசிடம், மோடி அரசிடம் தமிழகத்தினுடைய உரிமைகளை அடகு வைத்த இந்த அடிமை அதிமுக அரசினுடைய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி தளபதி முதலமைச்சராக அரியணையை அமர்த்தியிருக்கின்றார்கள். வாக்காளர் பெருமக்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய பாதங்கள் பணிந்து நன்றி மலர்களை பணிவன்போடு சமர்ப்பிக்கின்றோம். தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள் அனைவரும் தேர்தல் களப்பணிகளில் மிக சிறப்பாக பணியாற்றினார்கள். எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவரும் மிக சிறப்பாக தேர்தல் களத்தில் பணியாற்றினார்கள். அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.